ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கனரா பேங்குடைய ஸ்டாக் வந்து எப்படி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, வாங்கலாமா இப்போ, ஏன்னா பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி வாங்கலாமா, வாங்கி வச்சு ஃப்யூச்சரில் என்ன ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கனரா பேங்கை வந்து டெக்னிக்கலாக பார்க்குற முன்னாடி வந்து கனரா பேங்க் வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆஃப்டர் த இயர்லி ரிசல்ட் 23-24 ஃபினான்ஷியல் இயருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். கனரா பேங்க் மார்க்கெட் கேப் வந்து 1,05,537 crores வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 116 அண்ட் ஹை வந்து 127 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 595 எடுத்திருக்கு. டிவிடெண்ட் எல்டு வந்து 2.75 கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ வந்து 86 தான். ஸோ புக் வேல்யூடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸ்டாக் பி ரெசஸ் 6.2, ROC வந்து 7%. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வரலாம். இதனோட ப்ரோன்ஸ் அண்ட் கான்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி சொல்கிறோம். கம்பெனி ஹேஸ் டெலிவர் குட் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் டெலிவர் பண்ணியிருக்காங்க. 90% அவங்களோட ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களோட டிவிடெண்டை எவ்ரி இயரும் வந்து யாரானா ஸ்டாக் வச்சுருக்கணும் அவங்களுக்குலாம் டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நல்ல டிவிடெண்ட் தான் பே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் தான் கவரேஜ் பண்ணுறாங்க. அவங்களோட கரண்ட் லயபிலிட்டி வந்து கிட்டத்தட்ட 3,15,633 crores வந்து அவங்களோட லைபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஏர்னிங் இன்க்ளூட் ஆன அதர் இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது. 28,646 வந்து ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங் வந்து கம்மியாக இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து. அது மாதிரி இவங்க பப்ளிக் செக்டரில் கம்பேர் பண்ணும்போது வந்து கனரா பேங்கை கம்பேர் பண்ணும்போது SBI பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, IOB இவங்களோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது லோயஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் வேல்யூவில் பார்த்து. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அகெயின் ஃபார் March 24 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அவங்களோட ரெவன்யூ வந்து 29,286, இது குவார்ட்டர்லி. இன்ட்ரெஸ்ட் வந்து 19,000, எக்ஸ்பென்ஸ் வந்து 13,198. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுல டேரெக்டாக வந்து இதுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டர்லி வந்து 3,991 crores வந்து அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து கிராஸ் NPA வந்து பர்சன்டேஜ் வந்து 4.23. இது நல்ல ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த குவார்ட்டருக்கு. அகைன் இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த இயர் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஓவரால் அதர் இன்கம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை பாருங்கள். கம்பேர் டு லாஸ்ட் இயர் 11,345 தான் லாஸ்ட் இயரோட நெட் ப்ராஃபிட். இந்த வருஷம் வந்து 15,401 இருக்குது. கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த ஃபினான்ஷியல் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டிவிடெண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் 90% பே பண்ணியிருக்காங்க ஆல் ஸ்டேக் ஹோல்டருக்கு எல்லாமே. ரிட்டர்ன் வந்து ஆன் ஆவரேஜாக 20% வருது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு வந்து. அது மாதிரி பேலன்ஸ் ஷீட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. 23 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 24 பப்ளிஷ் பண்ணல. அவங்கள்ட்ட அது மாதிரி நல்ல ஒரு குட் நோட்னா கேஷ் ஃப்ளோ. கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட கேஷ் ஃப்ளோ 9,464 crores வந்து கேஷ் ஃப்ளோ வச்சுருக்காங்க. இது குட் நோட். ஒரு ஸ்டாக்கில் வந்து இவ்வளோ கேஷ் ஃப்ளோ வச்சுருக்கிறது இது குட். அது மாதிரி ஷேர் ஹோல்டரோட பேட்டர்ன் வந்து 62% வச்சுருக்காங்க. FI வந்து 10%, DA வந்து 14, அதுக்கடுத்து பப்ளிஷ் பீப்புள் வந்து 12% ஓவராலாக வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட PL&A அக்கௌண்ட், அவங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் ப்ளஸ் கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் ஓவராலாக வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா குட் நோட்டாக தான் இருக்குது. ஓகேனா, நல்ல ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியலில். வாங்க டேரெக்டாக நம்ம வந்து டெக்னிக்கல் பார்த்துலாம். ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இது வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா மந்த்லி சார்ட்டில் எடுத்திருக்கோம். ஸோ மந்த்லி சார்ட்டில் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இது கனரா பேங்கோட ஸ்டாக்கு மந்த்லி சார்ட் ஓவராலாக வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்விங்குக்கும் இந்த ஸ்விங்குக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக அதுக்கு அடுத்து ஓகே நம்ம எப்போயுமே வந்து கரெக்டாக இது பண்ணும்போது இது வந்து நம்ம ஜோன் வைஸ் தான் பண்ண தவிர்த்து இது எல்லாமே பையிங் ஜோன் தான். ஓகேங்களா. இது எல்லாமே பையிங் ஜோன் தான். ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து டைரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ வந்து இந்த மந்த்லியில் கிட்டத்தட்ட மே மாதம் உடைய ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கீழே வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 126 வரைக்கும் போயிட்டு திரும்பி 106 வரைக்கும் கீழே வந்திருக்கு.
பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் ப்ரொமோட்டர் கம்மியாக இருக்கலாம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கம்மியாக இருந்திருக்கலாம். நான் நெகட்டிவ் பாயிண்ட் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னேன்ல, பிகாஸ் ஆஃப் அதனால் வந்து கீழே வந்திருக்கு. பட் ஓவரால் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்பி வந்து குட் புக்ஸ் இருக்கிறதுனால திரும்பி மேலே போகிறது தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது எப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா, இன்னும் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்குன்னா, இது வந்து மந்த்லி சார்ட்டு ஓகேங்களா. ஓவராலாக இதே வந்து நீங்கள் போனீங்கன்னா வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா கிளியராகவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா, இதோடைய ஸ்விங் ஹையில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. ஓகே, அது மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்விங் ஹை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹை இந்த இடத்துல வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா டைரெக்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து மூவ்மெண்ட் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெய்லி கேண்டில் போயிடலாம். டெய்லி கேண்டில் போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும். ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ வந்திருக்கு. இந்த 2 ஸ்விங் லோவும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மேலே போய் ட்ரேட் பண்ணி இந்த 124 பார்த்தீங்களா, அதை தாண்டி மேலே போச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி மேலே போச்சுன்னா, இங்கே எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து என்ட்ரி. பட் இருந்தாலும் இதனோட தாண்டி 125 128 ஒரு 130க்கு மேலே உடச்சி மேலே வந்து க்ளோஸ் வச்சு மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 130க்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓகேனா ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ 130 மேலே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் பி ஹை லெவல் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஓகேனா. ஸோ பாருங்கள் 130 மேலே உங்களுக்கு வந்து டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஓவரால் ஃபீட்பேக். இது வந்து கனரா பேங்கோட ஷேருடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலோடைய ஓவராலோட அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே மாதிரி வந்து எந்தெந்த ஸ்டாக்னா அனலைஸ் பண்ண வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.